ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் 65 செய்ய போகிறோம். அதுக்கு 5 முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சால்ட்டு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிட்டு ஒரு கடையில் தண்ணி ஊற்றிட்டு அந்த முட்டை ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதையும் மேலே மூடி அதை வேக வச்சுக்கலாம். கத்தி வச்சு செக் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ முட்டை ஆறினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா போட்டு மேலே படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான 65 ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.